சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வல்லக்கோட்டை முருகப்பெருமான் கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். பண்டைய காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் முருக வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு ஆதாரம் பண்டைய காலத்திலயும் முருகனுக்கு கோவில் இருந்திருக்கு அப்படின்றதுதான். புறநானூறு சொல்லக்கூடிய நூல் முருகன் கோட்டம் அப்படின்றத பற்றி குறிப்பிட்டு இருக்கு. கோட்டம் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம். புறநானூற்றுல முருகனை பற்றின குறிப்பும் இருக்கு. திருச்செந்தூர் முருகனை செந்தில்னு அழைப்பாங்க. பழங்காலத்துல திருச்செந்தூருக்கு அல்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரும் இருந்தது. அகநானூறு நூல்ல திருப்பரங்குன்ற முருகன் ஆலயத்தை பற்றிய குறிப்பும் இருக்கு. அதுல வருஷம் முழுவதும் இடைவிடாம பல்வேறு விழாக்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்றதும், அந்த விழாக்கள்ல மதுரையில இருந்தவங்க பெருமளவுல கலந்துட்டாங்க அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. பண்டைய தமிழர்கள் காடுகள், நதிகள், தீவுகள், சாலை ஓரங்கள், குளங்கள், புத்தம் புதிய கழம்பு மரங்கள் மற்றும் பொது இடங்கள்ல எல்லாம் பண்டைய தமிழர்கள் முருக வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்றத திருமுருகாற்றுப்படை தெரிவித்தது மூலமா அந்த இடங்கள்ல பெருமளவு முருகப்பெருமானோட வழிபாடு நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்ற செய்தியும் தெரியுது. வல்லக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. வல்லக்கோட்டை ஆலயம் சென்னை நகரோட புற பகுதியான தாம்பரத்துல இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து தெற்கு பகுதியில சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஸ்ரீபெரும்புத்தூர் டு செங்கல்பட்டு வழித்தடத்துல இருக்கு. அருணகிரிநாதர் இயற்றிய பாடல்கள்ல வல்லக்கோட்டைய கோட்டை நகர், கோட்டையாம்பட்டி, கோடைன்னு சொல்லக்கூடிய பட்டி மற்றும் கோட்டை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதர் இந்த ஆலயத்தை பற்றி நிறைய பெயர்களை எழுதியிருந்தாலும் இந்த ஆலயத்தை வல்லக்கோட்டை அப்படின்னு தான் இப்போ அழைக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்கு அந்த பெயர் வந்ததுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதுல ஒரே ஒரு காரணம் மட்டும் ஏற்றுக்கொள்ளும்படியில இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல வல்லக்கோட்டைக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய திருப்பட்டியில ஒரு முருகன் ஆலயம் வல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல இருந்தது. அதனாலதான் அந்த பெயரையும் சேர்த்தே பண்டைய கால மக்கள் வல்லம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்த கோட்டை அப்படின்றதையும் சேர்த்து மருவி வல்லக்கோட்டைன்னு அழைச்சாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைச்சு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்திருந்த அருணகிரிநாதரோட காலத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருந்திருக்கணும் அப்படின்றதுதான் காரணம். அந்த ஆலயத்தோட பெருமைய அருணகிரிநாதர் தான் இயற்றிய 7 பாடல்கள் மூலமா கூறியிருக்கிறாரு. பாடல்கள் 707ல இருந்து 713 வரைக்கும். பாகம் 4ல அருணகிரிநாதரோட திருப்புகள். இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள்ல முக்கியமா நிற்கக்கூடிய நிலையில வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வள்ளி மற்றும் தெய்வானை சிலைகள் பல்லவ நாட்டு கலை வண்ணத்தை எடுத்து காட்டக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு பல்லவர்கள் பல இடங்கள்ல ஆலயங்களை எழுப்பி இருக்கிறாங்க. ஆராய்ச்சியில கிடைச்ச ஆவணங்கள் மூலமா கோட்டை நகர்ல இருக்கக்கூடிய வல்லம் ஆலயம் அதுல ஒண்ணு அப்படின்றது தெரியுது. பல்லவர்களோட சிற்பக்கலை எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க எழுப்பின ஆலயங்கள் எல்லாமே பாறைகளை குடைஞ்சு அதுல இருந்த பாறைகள் மேலே சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அதை செதுக்குறதுக்கு கற்களையோ ஜல்லிகளையோ இல்லைன்னா மற்ற எந்த விதமான உலோகங்களையும் அவங்க பயன்படுத்தல. அப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தாம சிற்பங்களை எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வல்லக்கோட்டை ஆலயத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தன்னோட ஆராய்ச்சியில எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு வலுவான காரணம் அந்த குகை சிற்பங்களை செய்ய பயன்படுத்தினதா கூற. அப்படிப்பட்ட எந்த பொருட்களுமே ஆராய்ச்சியாளர்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. பழுதடைஞ்சு இருந்த ஆலயம் இப்ப புதுப்பிக்கப்பட்டதுனால அங்க பக்தர்களும் பெருமளவுல வர்றாங்க அப்படின்றதுல இருந்தே இந்த ஆலயம் எந்த அளவு மகிமை பெற்று இருக்கும் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தனி நபர்களோட நன்கொடையினால மட்டும் அந்த ஆலயத்தை புதுப்பிக்க முடியாது. அதுக்கு பெருமளவு நன்கொடைகளும் வேணும். இதனால கிருபானந்த வாரியார் மயிலை, ரத்னகிரி முருகன் அடிமை சுவாமிகள் மற்றும் சுவாமி ராமதாஸ் போன்றவங்க பெரும் முயற்சியை எடுத்து அதை புதுப்பிச்சு கும்பாபிஷேகமும் செஞ்சாங்க. 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆலயத்தோட பெருமைய அருணகிரிநாதர் பாடி இருக்கிறாரு அப்படின்றதுனால அந்த ஆலயம் நிச்சயமா 700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான் இருந்திருக்கணும். அவர் அந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனப்போ அந்த ஆலயத்தோட தல விருட்சமான பாட்டரின்னு சொல்லக்கூடிய மரத்தோட அடியில தான் அவர் முருகப்பெருமானோட அருளையும் பெற்றாரு. அப்போ ஆலயம் போன்ற தோற்றம் எதுவுமே அங்க இல்ல. இலான்சி ராஜ்யத்தோட மன்னனான பகீரதன் தான் இந்த ஆலயத்தை நிர்மாணிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த மன்னன் ஆண்ட காலம் என்ன அப்படின்னு தெரியல. அவர் தான் கங்கைய பூமிக்கு கொண்டு வந்த பகீரதனா அப்படின்றதும் தெரியல. இலான்சி அப்படின்றது ரொம்ப சிறிய ராஜ்யம். அப்படின்னா அத்தனை தொலைவுல இருந்து அவர் எதுக்காக இங்க வந்து பல்லவர்கள் ஆண்ட பூமியில ஆலயத்தை நிர்மாணிச்சிருக்கணும்? அதுக்கு ஸ்தல புராணத்துல விடை இருக்கு. பகீரதன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன். ரிஷி முனிவர்களை மதிச்சதே இல்ல. ஒரு முறை நாரதர் அவங்கிட்ட வந்தப்போ அவரை உட்கார சொல்லாம தன்னோட முகத்தை வேற பக்கம் திருப்பிட்டானா. அதனால நாரத முனிவர் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாரு. அப்போ எதிர் திசையில இருந்து கோரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் பெரும் படையோட வந்துட்டு இருந்தான். நாரதரை கண்ட அவன் எந்த விதமான கர்வமும் இல்லாம அவர் கிட்டக்க போய் அவர் வணங்கினான். அதனால அவன் மூலமா பகீரதனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நாரதர் நினைச்சாரு.
கோரன் கிட்ட நாரதர் அந்த பெரும் படையோட அவன் எங்க போறான் அப்படின்னு கேட்க, அவனும் தான் ஒரு அஸ்வமேத யாகம் செய்ய இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி 100 மன்னர்களை வெல்ல வேண்டி இருக்குது அப்படின்றதும், அதுக்காக அவன் படையோட செல்றதா சொல்ல, அதை கேட்ட நாரதர் அவனை இலான்சி நாட்டு மன்னன் மேல படையெடுத்து அவனை வென்றதுக்கு அப்புறமா மற்ற 100 மன்னர்களையும் வென்று அஸ்வமேத யாகத்தை நடத்துமாறு சொல்ல, அவனும் நாரதரோட அறிவுரையை ஏற்று பகிரதன் மேல படையெடுத்து அவனோட நாட்டை பிடித்து கொள்ள, பகிரதனும் நாட்டை விட்டு தப்பி போய் என்ன செய்யறதுன்னு புரியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சான். ஒரு நாள் வழியில அவன் நாரத முனிவரை கண்டான். ஓடோடி போய் அவரோட கால்ல விழுந்து தான் செஞ்ச அவமரியாதைக்கு மன்னிப்பு கோரி அவரை தனக்கு உதவுமாறும் வேண்டினான். அப்போ அவனோட கர்வமும் ஆணவமும் முற்றிலும் அழிந்து போயிருந்தது. அதனால அவன் மேல கருணை கொண்ட நாரதரும் அவங்கிட்ட துர்வாச முனிவரை சந்திச்சு அவர்கிட்ட அதுக்கு வழி கேட்குமாறு சொல்லி அனுப்புனாரு. அவனும் தயங்காம அங்க இருந்து கிளம்பி போய் துர்வாச முனிவர்கிட்ட தான் இழந்த வீடுகளையும் நாட்டையும் திரும்ப பெறதுக்கு தனக்கு உதவுமாறு சொல்ல, அவரோ அவன் இழந்து விட்ட ராஜ்யத்தை மறுபடியும் திரும்ப பெறணும் அப்படின்னா அப்படியே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட திசை வழியா போயிட்டே இருந்த அப்படின்னா ஒரு இடத்துல முருகன் தன்னோட 2 மனைவிகளோட ஒரு பட்டரி மரத்துக்கு கீழே வாசம் செய்யறத பார்க்க முடியும் அப்படின்னும், அங்க போய் வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து அவரை வழிபட்டா விடிவு காலம் பிறக்கும்னு சொன்னாரு. பகீரதனும் அவர் சொன்னபடியே அங்கும் இங்கும் சுற்றி அலைஞ்சதுக்கு அப்புறமா கோட்டை நகரையும் அடைஞ்சாரு. துர்வாச முனிவர் சொன்ன எல்லா அடையாளங்களோட அங்க இருந்தது. அதனால அவன் முனிவர் சொன்னபடி அங்க தவம் இருந்து முருகப்பெருமானோட அருளினால் தான் இழந்த எல்லாத்தையுமே சில காலங்களை திரும்படியும் பெற்றுட்டான். அதனால மனம் மகிழ்ந்து அவன் அந்த இடத்துல முருகனுக்கு ஆலயம் ஒன்னையும் அமைச்சான். அந்த கட்டத்துலதான் திருப்போரூர்ல இருந்து திருத்தணிக்கு போயிட்டு இருந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானோட இருப்பிடமான பட்டரி மரம் இருந்த இடத்தை அடைஞ்சாரு. அதன் அருகில் இருந்த குளத்தின் அருகில் இருந்த இன்னொரு மரத்தில் அடியில் சென்று உறங்கியவர், என்னை மறந்து விட்டாய அருணகிரி அப்படின்னு சொல்றக்கூடிய குரல் கேட்டு எழுந்தாரு. அந்த குரல் 3 முறை ஒலிச்சுது. எழுந்தவரோட குரல் கொடுத்தவரை தேடினாரு. கிட்டக்க யாருமே இல்ல. அப்போ அவர் பட்டரி மரத்தோட அடியில் அமர்ந்து இருந்த முருகனை பார்த்து ஆனந்த கூத்தாடி அவர் மேல 7 பாடல்களை திருப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல பாடினாரு. வல்லவக்கோட்டை ஆலயத்தை கோட ஆண்டவர் ஆலயம் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட சிலைக்கு ஈடா தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே ஒரு சிலை கூட கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளா அந்த ஆலயம் புகழ் பெற்று விளங்குது. முன்னர் அந்த ஆலயத்துக்கு மக்கள் செல்ல வாகன வசதிகள் இல்லாத நிலையில இருந்ததுனால இன்னைக்கு போல இருக்கிறது மாதிரி அப்போ பிரபலம் அடையல. ஆனா இப்போ அந்த ஆலயத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்ல முடியுது. அங்க இருக்கக்கூடிய 2 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட சிலையை பார்த்து மக்கள் பரவசமும் அடைறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில மகாபிஷேகம் நடைபெறுது. சென்னையில இருந்தும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில இருந்தும் ஆயிரக்கணக்கானவங்க விடுமுறை நாட்கள்லயும் ஞாயிற்றுக்கிழமையிலும் அப்போ வர்றாங்க. அப்போ அங்க அன்னதானமும் நடைபெறுது. தமிழ் புத்தாண்டு, கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி தினங்கள்ல விசேஷ பூஜையும் நடைபெறுது. 1997ஆம் ஆண்டு முதல் சில பக்தர்கள் ஒன்றிணைஞ்சு அந்த ஆலயத்தை சுத்தம் செஞ்சுட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பயனுள்ள முறையில ஆலய வளாகத்தை மாற்ற முயற்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த முயற்சியோட முதல் கட்டமே ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்கள்ல நடைபெறக்கூடிய அன்னதான நிகழ்ச்சி. முன்னாடி எல்லாம் அந்த ஆலயத்துக்கு வருகை தரக்கூடிய மக்கள் ஆலய தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா தமக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் உணவு அருந்த நல்ல உணவகம் இருக்குமா அப்படின்னு கவலைப்படுறது உண்டு. அந்த குறைய நீக்கிறதுக்காகவே பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னதானம் நடைபெறக்கூடிய இடத்துல போய் உணவு அருந்தி விட்டு போகணும் அப்படின்னு அங்க வரக்கூடிய எல்லாரையுமே ஆலய நிர்வாகிகள் அழைக்கிறாங்க. அதனால தங்களை ஒரு விருந்தாளி போலவே நினைச்சு உணவு தர்றதா மக்களும் நினைக்கிறாங்க. அதுவும் முருகப்பெருமானோட அருள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்களால நிம்மதியா பூஜைகள்ல கலந்து கொள்ளவும் முடியுது. முன்னாடி எல்லாம் அன்னதானத்துல 50க்கும் குறைவானவங்க தான் பங்கேற்பாங்க. ஆனா தற்போது அந்த எண்ணிக்கை வளர்ந்து 500 முதல் 600 பேர் வரை உயர்ந்து கிருத்திகை போன்ற தினங்கள்ல 1500 பேர் வரைக்கும் உணவு அருந்தக்கூடிய வகையில விரிஞ்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. முருகப்பெருமானோட தேடல்கள் இன்னும் தொடரும். நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.